இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டடி இன் அயர்லாந்து. அதாவது அயர்லாண்டில் போய் நம்ம மாஸ்டர்ஸோ அண்டர் கிராடோ ஏதோ ஒன்று படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த நாட்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன, படிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே பேசுகிறது தான், ஒரு நாட்டில் வந்து படிக்க போகிறோம் அப்படின்னா அதோட பாசிட்டிவ்ஸை மட்டும் சொல்லி இங்கே இந்த நாட்டில் வந்து கண்டிப்பாக படிங்க அப்படின்னு சொல்கிற ஆள் நம்ம கிடையாதுன்ட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எப்பயுமே ரியாலிட்டி இப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் பேசுவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஸ்டடி இன் அயர்லாண்டை பற்றி பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஐ எம் த ஃபவுண்டர் ஆஃப் BM Global Careers, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி ரன் ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்சி ரன் இன் தி UK. அண்ட் நான் உங்கள் மதுரைக்காரன் பிரிட்டனில் இருந்து. வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், அகாமடேஷனுக்கு கீழே வந்து ஆம்பரோட லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ஆப்ல போய் நீங்க டீடைல்ஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இல்ல பிடிச்ச அகாமடேஷன் நிறைய ரூம்ஸ் நிறைய இடத்துல பார்த்து வச்சிருந்தீங்கன்னா விஷ் லிஸ்ட்ல போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமேல அவங்ககிட்ட பேசையில ஆம்பர்ல இருந்து உங்களுக்கு கால் வரும் இல்லையா, அவங்ககிட்ட பேசையில எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா they'll get you some discounts and app based discountsum வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்க. அன்கண்டிஷனல் ஆஃபர் வந்துருச்சு அப்படின்னா அகாமடேஷன் புக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, சரியா? ஏன்னா கடைசி நேரத்தில் போகையில அகாமடேஷன்ஸ் வந்து ரொம்ப ஷார்டேஜ் ஆயிரும், அப்புறம் விலையெல்லாம் வேற கூட இருக்கும். ஸோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாம எது யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கு, எது வந்து சீப்பா இருக்கு, எது நல்ல ரிவ்யூஸ் இருக்கு, ரேட்டிங்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அகாமடேஷன் புக் பண்ணுங்க. இதுல தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. இதுல பாருங்க, சீப்பா இருந்துச்சு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணுங்க, அப்படி இல்லாட்டினா வேற எங்கேயாவது புக் பண்ணிருங்க, சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன நல்லா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் தான். எஸ், UK மாதிரியே இந்த நாட்டிலையும் அயர்லாண்ட்லேயும் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டிகிரிஸ் வந்து 1 இயர் தான். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸோ MBA முதற்கொண்டு எல்லாமே வந்து 1 இயர் தான். ஸோ 1 இயருக்கு வந்து எனக்கு வேல்யூ இல்லை அப்படின்லாம் நினைக்காதீங்க. 2 வருஷத்தில் ஒரு நாட்டில் என்ன சொல்லி தர்றாங்களோ அதே தான் 1 வருஷத்தில் இந்த நாட்டில் வந்து சொல்லி தந்துட்டுருக்குறாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், சேவ் டைம் இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட் திங். அது கூடவே சேர்ந்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்க, ஒரு வருஷம் மாஸ்டர்ஸ்னால் எத்தனை வருஷம் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இந்த நாட்டில் இருக்க முடியும்? அதாவது இந்த PSWன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா வந்து எத்தனை இருக்குது? இங்கே வந்து எப்படின்னா 1 இயர் படித்து முடித்த உடனே 2 இயர்ஸ் வந்து வீசா கொடுக்குறாங்க. எஸ், 2 வருஷம் வந்து வீசா கிடைக்குது. அண்ட் இந்த 2 வருஷத்தில் வந்து நம்ம ஜாப் கண்டுபிடிச்சி இந்த நாட்டில் வந்து டேக்ஸ் பே பண்ணி இங்கே இருக்க ஆரம்பிக்கலாம். அதை விட ஒரு சூப்பர் மேட்டர் என்ன தெரியுமா, இந்த 2 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேலா ஒரு கம்பெனியில் உங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, இன்னொரு 3 இயர்ஸ் வந்து வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸ் இருக்கீங்கல்ல, 5 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமேலா ஸ்ட்ரைட்டாக வந்து PR அப்ளை பண்ணலாம். அயர்லாண்ட் வந்து ஒன் ஆஃப் த குயிக்கஸ்ட் கண்ட்ரிஸ் டு கிவ் யூ பெர்மனன்ட் ரெசிடென்சி. அதுக்கப்புறமேலா நம்ம சிட்டிசன்ஷிப்பும் அப்ளை பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் திங் இந்த நாட்டை பொறுத்தவரை. அடுத்த கேள்வி என்ன கேட்போம், ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கான ஜாப் மார்க்கெட் இருக்குதா? வேலை வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குது? அண்ட் எந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது இந்த நாட்டில் அப்படின்னு தான் கேட்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கல அயர்லாண்டில் இருக்கிற டாப் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னா, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், ஒன் ஆஃப் தி மாசிவ் இண்டஸ்ட்ரீஸ் இன் திஸ் கண்ட்ரி. அதுக்கப்புறமேலா டெக்னா கம்ப்யூட்டர், ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் என்ன வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுட் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் மெடிக்கல் டிவைஸ் மேனுஃபேக்சரிங், ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கிற ஒரு இது. ஸோ பேசிக்காக சொல்ல போனால் ஸ்டெம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்டெம் ப்ரோக்ராம்ஸ் ஏதோ ஒன்று எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. இப்போ ரீசெண்டாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்ஸ் இதிலெல்லாம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபியூச்சர் இஸ் இன் ஃபார் ஆல் தீஸ் ஏரியாஸ் பேசிக்லி. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ், யூரோப்பியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே வந்து அயர்லாண்டில் தான் இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லைக் HP, கூகுள், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர், அப்புறமேலா மெடிக்கல், ஃபைசர், அப்புறமேலா ஜென்சைம், GSK, இது எல்லாமே வந்து அயர்லாண்டில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸே அயர்லாண்டில் தான் இருக்குது. ஸோ மாசிவ் ப்ரோ, மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? இதெல்லாம் ஒரு ப்ளஸ்ஸு. இதை விட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் ஒன்று நான் சொல்லவா, மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணையில் இந்த நாட்டில் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும். அதில் ஒரு இக்கன்னா ஒன்று இருக்குது, அதை நான் அப்புறமேல கான்ஸில் சொல்கிறேன். பட் எல்லாமே இங்கிலீஷ் தான்.
ஸோ பேர் வந்து அயர்லாண்டு, எல்லாமே ஐரிஷில் தான் பேசுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எவ்ரிதிங் வில் பி இன் இங்கிலீஷ். உங்களோட மாஸ்டர்ஸ் டிகிரி சொல்லிக் கொடுக்குறதுல இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நம்ம பயப்படவே வேண்டாம். நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஜெர்மனி இல்லை நீங்கள் ஸ்விஸ்ஸோ இல்லை ஸ்வீடனோ இங்கெல்லாம் போகல அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே கிடையாது, ஃபுல்லி இங்கிலீஷ். ஸோ அது வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமேலா இன்னும் இது பாசிட்டிவானலாம் தெரில, நான் அதை பெருசாக சொல்லிக்கிறதும் கிடையாது மற்ற இதில். பட் இதை வந்து வச்சுக்கோங்க, ஒரு சிலருக்கு பாசிட்டிவாக இருக்கலாம். ஐஎல்ஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து பேச்சுலர்ஸ் அண்ட் தென் உங்களோட 12th மார்க்ஸ்லாம் வந்து இங்கிலீஷ் மார்க்ஸ்லாம் நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஐஎல்ஸ் வந்து வேவ் ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ஐஎல்ஸ் வந்து கேட்குறாங்க, அது வந்து 6.5 மினிமம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சூப்பர். அடுத்து வந்து இதோட நெகட்டிவ்ஸ், அதாவது கான்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். அயர்லாண்டில் ஒரு பெரிய விஷயம் கான்ஸில் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சிவ். அதுவும் டப்ளின்லலாம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னே சொல்லலாம். நெருக்கி 1000லேருந்து 1200 யூரோஸ் வரைக்கும் டெஃபினட்டாக செலவாயிடும். ஸோ இது ஒன்று சொல்லிட்டு இருக்கையில் அடுத்து நம்ம இதோட சேர்ந்து என்ன யோசிப்போம், பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோசிப்போம். பார்ட் டைம் ஜாப்ஸ்ன்றது வந்து இப்போ மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னாலுமே பார்ட் டைம் ஜாபில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நம்ம பார்ட் டைம் ஜாபை வச்சு நான் வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே நான் சமாளிச்சிட முடியுமா இந்த நாட்டில் அப்படின்னா டெஃபினட்டாக சமாளிக்க முடியாது. பட் வேறு சில நாடுகளில் வந்து சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து அக்காமடேஷனுக்கும் ட்ராவலுக்கு இல்லை அக்காமடேஷன் அண்ட் க்ராசரி அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம பார்ட் டைம் ஜாப் வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதுவும் 100% பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால தான் இந்த நாடு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுக்கப்புறமேலாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அக்காமடேஷன் நம்ம சர்ச் பண்ணையில் அவ்வளோ ஈஸியாலாம் கிடைக்காது. இந்த நாட்டில் வந்து பெரிய பிரச்சனை வந்து முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணி முன்னாடியே செக்யூர் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம யூனிவர்சிட்டியில் இருந்தோம், நம்ம தங்க போகிற இடத்துல, நம்ம படிக்க போகிற இடத்துலேருந்து ரொம்ப தூரமாக தான் வந்து அக்காமடேஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அக்காமடேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணணும். ஓகேவா, அது வந்து மூணாவது விஷயம். அதுக்கப்புறமேலாம் பார்த்தோம்னா வெதர் வந்து எப்பயும் போல தான் இங்கேயும் வந்து பேட் வெதர் இருக்க தான் செய்யும். பயங்கரமான குளிர் இருக்கும், பயங்கரமான மழை இருக்கும். இது எல்லாமே இந்த நாட்டிலையும் வந்து இருக்க தான் போகுது. மோஸ்ட்லி ரொம்ப கோல்ட் அண்ட் ரெய்னி டேஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணலாம். யூகே மாதிரி தான் வச்சுக்கலாமே, அந்த மாதிரி தான் அயர்லாண்டும் இருக்கும். இதுக்கப்புறமேலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கையில் 20 ஹவர்ஸ் தான் இந்த நாட்டில் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே ஒரு சேலரிக்கு மேலே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரியா? ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம், முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். ஜஸ்ட் ஆடிங் திஸ். அண்ட் தென் ஜாப் காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கல, இப்போ தான் வந்து நம்ம ஜாப் மார்க்கெட்டுக்கு வர்றோம். நம்ம நினைப்போம் இவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது, நமக்கு வந்து ஜாப் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்னா எந்த நாட்டுக்கு போனாலும் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நம்மளோட ஸ்கில்ஸை பொறுத்து தான் நமக்கு வேலை கிடைக்கல அப்படின்றது. நம்ம படிச்சுட்டோம் அப்படின்றதுக்காக வந்து நமக்கு ஒருத்தன் வந்து வேலை கொடுக்க மாட்டான். ஓகேவா? நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது, அதை பற்றி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். கம்பேரிட்டிவ்லி இங்கே ஜாப்ஸ் வந்து டெக் ஜாப்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், ப்ரொவைடட் நமக்கு ரைட் ஸ்கில்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கல. ஸோ இப்போ ஒரு சில நாடுகள்லாம் வந்து நான் இவ்வளோ ஸ்கில்ஸ் இருக்குது, நான் இவ்வளோ ஸ்கில்டாக இருக்கேன், இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அது மேபி லிட்டில் பிட் கம்மியாக இருக்கலாம் அயர்லாண்டில். ஸோ ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இங்கே இருக்கிறதுனால. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவேன் அப்படின்னா நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வேணும், இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கணும், ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஓகேவா? அடுத்து இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ்னு தான் நான் சொல்லணும். இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டீடியஸாக இருக்கும் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணல. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நிறையா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ எப்படின்னா எஸ்ஓபி சரியாக இருக்கணும், நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சப்மிட் பண்ணுற டாக்குமெண்டேஷன் எல்லாம் வந்து கிறிஸ்டல் கிளியராக 100% வந்து சூப்பராக இருக்கணும். ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து டாக்குமெண்டேஷனில் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீசா கேன்சல் பண்ணி விட்ருவான். நம்ம வீசா கேன்சல் பண்ணி விட்டானா நீ திருப்பி வந்து நம்ம அதை அப்பீல் பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட சில சமயம் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய தலைவலி பிடிச்சது. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் அயர்லாண்டுக்கு ப்ராசஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் எப்பயுமே சொல்கிறது தான்.
கேர்ஃபுல்லாக பண்ணுவோம் கரெக்டாக அவங்க யூனிவர்சிட்டிலேருந்து இந்த டாக்குமெண்ட் வாங்குங்க, எஸ்ஓபி கரெக்டாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே சொல்கிறது. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னே நான் சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸில் இருக்குது, என்னெல்லாம் நெகட்டிவ்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் நான் அப்புறமேல சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா லாங்குவேஜ் வந்து என்ன தான் இங்கிலீஷ் இங்கே பேசினாலும் இவங்களோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆக்சென்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது போக போக பழகிரும்னு வச்சுக்கோங்களேன். என்னடா பயங்கர வித்தியாசமாக இருக்குது, இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்களா அவங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் அது போக போக உங்களுக்கே பழகிரும். மேக்ஸிமம் ஒரு 4-5 மாதத்தில் பழகிரும். இன்னும் ஒரு 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் விட நான் சொன்ன மாதிரி எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து வேலை வேணும், இந்த நாட்டில் செட்டில் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம வந்து வருவோம். ஸோ அப்படி இருக்கையில் கொஞ்சம் நம்மளோட ஸ்கில்ஸில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், சர்டிஃபிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே இந்த நாட்டுக்கு தேவையான விஷயங்கள், ஜாப் மார்க்கெட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, டிகிரியும் நம்ம கையில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா வேலை கிடைக்கிறது சான்சஸ் கொஞ்சம் அதிகம் தான். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அப்ளிகேஷன் போடணும், அப்போ யூனிவர்சிட்டிஸ்க்கு கரெக்டான ரூட்டில் இருக்கணும், எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறது, எங்கே பெட்டராக இருக்கும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அயர்லாண்டுக்கு படிக்க வர்றதில் டவுட் இருக்குது அப்படின்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். மை டீம் வில் காண்டாக்ட் யூ. ஓகே, எப்பயும் சொல்கிறது தான், சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.